ஃப்ரீமேசன்கள், இல்லுமினாட்டி, வாஷிங்டன் டிசி ரகசியங்கள். 300 ஆண்டுகளாக 6 மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட ஒரு ரகசிய சங்கம். இவர்கள் உண்மையில் யார்? அமெரிக்காவை நிறுவிய வாஷிங்டன், பிராங்க்லின் எல்லோரும் ஃப்ரீமேசன்கள் என்றால் அமெரிக்காவை யார் உருவாக்கியது? வாஷிங்டன் டிசி தெருக்கள் ஏன் பென்டகிராம் வடிவில் அமைக்கப்பட்டன? தற்செயலா இல்லை திட்டமிட்ட செயலா? உங்கள் கையில் இருக்கும் டாலர் நோட்டில் ஆல் சீயிங் ஐ ஏன் இருக்கிறது? அது யாருடைய கண்? ஃப்ரீமேசனரியின் 33வது டிகிரி, அந்த இறுதி நிலையில் என்ன ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது? இல்லுமினாட்டி ஒரே உலக அரசு திட்டம் சதி கோட்பாடா இல்லை நடந்து கொண்டிருக்கும் உண்மையா? பொஹேமியன் குரோவ் உலக தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரகசியமாக கூடுகிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது? வாருங்கள், இந்த காணொளியில் அந்த ரகசியங்களை கண்டுபிடிப்போம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஃப்ரீமேசன்களின் தோற்றம் 1300 ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இந்த இயக்கம் உயிருடன் இருக்கிறது. இடைக்காலத்தில், அதாவது 1200 முதல் 1400 வரை ஐரோப்பாவில் பெரிய தேவாலயங்கள், கோட்டைகள் கட்டிய கற்செதுக்குனர்கள், அதாவது ஸ்டோன் மேசன்ஸ், லாட்ஜ் என்ற குழுக்களாக இயங்கினர். இந்த லாட்ஜ்கள் தொழில் ரகசியங்களை பாதுகாக்க கடவுச்சொற்கள், அதாவது பாஸ்வேர்ட், கைகுலுக்கும் முறைகள், சின்னங்களை பயன்படுத்தினர். 1600களில் கற்கட்டிட வேலை குறைந்து போனது. இந்த குழுக்கள் புத்திஜீவிகள், அறிவியலாளர்கள், பிரபுக்களை உறுப்பினர்களாக சேர்த்து கொண்டனர். இவர்களை அக்செப்டட் மேசன்ஸ் என்று அழைக்கின்றனர். 1717 ஜூன் 24 லண்டனில் 4 லாட்ஜுகள் இணைந்து கிராண்ட் லாட்ஜ் ஆஃப் இங்கிலாந்து உருவாக்கப்பட்டது. இதுவே நவீன ஃப்ரீமேசனரியின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். ஏன் ரகசிய சங்கமம்? ஃப்ரீமேசன்கள் தங்கள் சடங்குகள், கைகுலுக்கும் முறைகள், கடவுச்சொற்களை வெளியுலகுக்கு தெரிவிக்க மாட்டார்கள். இது ஆப்ளிகேஷன் ஆஃப் சீக்ரசி எனப்படும். கத்தோலிக்க திருச்சபை 1738 ஃப்ரீமேசன்களை தடை செய்தது. கடவுளின் ஆளுமைக்கு சவால் விடுகிறார்கள் என்பதை காரணம். ஃப்ரீமேசனரி என்பது ஒரு மதம் அல்ல, ஆனால் உறுப்பினர்கள் ஒரு உயர்ந்த சக்தியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்கள் இதை தி கிரேட் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் என்று அழைக்கின்றனர். உண்மையில் ஃப்ரீமேசனரி என்பது தன்னை ரகசிய சங்கம் என்று சொல்லிக் கொள்வதில்லை, ரகசியங்களை கொண்ட சங்கம் என்று சொல்கிறார்கள். இதில் 3 நிலைகள் உள்ளன. ஃபர்ஸ்ட் டிகிரி, என்டர்டு அப்ரென்டைஸ், புதிதாக இணைபவர், அடிப்படை சின்னங்கள், கடவுச்சொல் கற்பிக்கப்படும். செகண்ட் டிகிரி, ஃபெலோ கிராஃப்ட், கல்வி, அறிவியல் பற்றிய தத்துவ போதனைகள் லாட்ஜின் மத்திய அறைக்கு, அதாவது சென்ட்ரல் ஹாலிற்கு அனுமதி வழங்கப்படும். தேர்ட் டிகிரி, மாஸ்டர் மேசன், முழு உறுப்பினர் நிலை. ஹிராம் அஃபீப், சாலமன் கோயில் கட்டடக் கலைஞர், படுகொலை பற்றிய நாடகம் நடத்தப்படும். இது மறுபிறப்பின் சின்னம். இதற்கு மேல் ஸ்காட்டிஷ் ரைட், அதாவது 4 டிகிரி முதல் 33 டிகிரி வரை, மற்றும் யார்க் ரைட் ஆகிய கூடுதல் நிலைகள் உள்ளன. ஃப்ரீமேசன்களின் சின்னங்கள் காம்பஸ் மற்றும் ஸ்கொயர், எல்லாம் காணும் கண்,
இரட்டை தூண்கள், மண்டையோடு மற்றும் எலும்புகள், செதுக்கப்படாத கல், அகேசியா கிளை. இதில் காம்பஸ் மற்றும் ஸ்கொயர் மற்றும் எல்லாம் காணும் கண்களை நாம் அடுத்து வரும் முக்கியமான சில பொருட்களில் காணப்போகிறோம். 33 டிகிரி உச்சநிலையின் ரகசியம். ஸ்காட்டிஷ் ரைட் 33 டிகிரி சாவரின் கிராண்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்பது ஃப்ரீமேசனரியின் உயர்ந்த பட்டம். இது அழைப்பின் மூலமே வழங்கப்படும், விண்ணப்பிக்க இயலாது. 33 என்ற எண் முழுமையான அறிவொளி, கம்ப்ளீட் என்லைட்டன்மெண்ட் என்று பொருள்படும். இயேசு 33 வயதில் சிலுவையில் அறையப்பட்டார். மனித முதுகெலும்பில் 33 எலும்புகள் உள்ளன. இவை தற்செயலா, வேண்டுமென்றே தேர்ந்தெடுக்கப்பட்டதா என்பது இன்றும் விவாதம். புகழ்பெற்ற ஃப்ரீமேசன்கள். அமெரிக்க ஜனாதிபதிகளில் 14 பேர் ஃப்ரீமேசன்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் ஜார்ஜ் வாஷிங்டன். மற்ற உலகத் தலைவர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் வால்டேர், மொசார்ட், வின்ஸ்டன் சர்ச்சில், மார்க் ஸ்வைன், ஆஸ்கார் வைல்ட், சுவாமி விவேகானந்தா. அறிவியல் மற்றும் விண்வெளி வீரர்கள் பஸ் ஆல்ட்ரின், ஜான் கிளவுன் மற்றும் மொத்தம் 9 நாசா விண்வெளி வீரர்கள் தங்களை ஃப்ரீமேசன்கள் என்று பதிவு செய்துள்ளனர். இலுமினாட்டி. சதி கோட்பாடுகளுக்கு அப்பால் உள்ள உண்மை என்ன? 1776 மே 1 ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்தில் இங்கோல்ஸ்டாட் பல்கலைக்கழக சட்ட பேராசிரியர் ஆடம் வைஸ்டாப் இந்த இயக்கத்தை நிறுவினார். அவரது நோக்கம் மூட நம்பிக்கை, மத ஆதிக்கம், அரசாங்க ஊழல் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவது, அறிவொளி மூலம் சமூகத்தை மாற்றுவது. ஆரம்பத்தில் 5 உறுப்பினர்கள் மட்டுமே இருந்தனர். பின்னர் பலவீனமான ஃப்ரீமேசன் லாட்ஜ்களில் ஊடுருவி அங்கிருந்து உறுப்பினர்களை ரகசியமாக சேர்த்துக் கொண்டனர். வீழ்ச்சியும் சர்ச்சையும். 1784-85 பவேரியா ஆட்சியாளர்கள் கார்ல் தியோடர் அனைத்து ரகசிய சங்கங்களையும் தடை செய்தார். இலுமினாட்டி அதிகாரப்பூர்வமாக கலைக்கப்பட்டது. வைஷாஃப்ட் பவேரியாவை விட்டு ஓடினார். ஆனால் அவரது எழுத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டன. இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. பிரெஞ்சு புரட்சி 1789 இலுமினாட்டியின் சதி என்று குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் இதற்கு வலுவான ஆதாரம் இல்லை. இன்றளவும் இலுமினாட்டி இன்னும் செயல்படுகிறது, உலகை ஆள்கிறது என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. ஆனால் வரலாற்றாளர்கள் இதை நிராகரிக்கின்றனர். இலுமினாட்டி வெர்சஸ் ஃப்ரீமேசன் வேறுபாடுகள். தோற்றம். ஃப்ரீமேசன் 1300 கற்செதுக்கினர். இலுமினாட்டிகள் 1776 ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரால் உருவாக்கப்பட்டது. நோக்கம். ஃப்ரீமேசன்கள் ஒழுக்கம், சகோதரத்துவம் மற்றும் தொண்டை நோக்கமாக கொண்டிருந்தனர். அரசியல் மாற்றம், மத ஆதிக்க எதிர்ப்பை இலுமினாட்டிகள் நோக்கமாக கொண்டிருக்கின்றனர். ஃப்ரீமேசனரி இன்றும் சட்டப்படி செயல்படுகிறது. இதில் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இன்றும் உள்ளனர். இலுமினாட்டிகள் 1785 கலைக்கப்பட்டது. இலுமினாட்டி ஃப்ரீமேசன் லாட்ஜ்களில் ஊடுருவியது. ஆனால் இரண்டும் ஒன்றல்ல. ஜார்ஜ் வாஷிங்டன் ஃப்ரீமேசன் தலைவர். 1752 நவம்பர் 4 முதல் 20 வயதில் ஃப்ரெட்ரிக்ஸ்பர்க் லாட்ஜ் நம்பர் 4 விர்ஜீனியாவில் என்டர்ட் அப்ரண்டிஸாக இணைந்தார். 1753
ஃபெல்லோகிராஃப்டின் மாஸ்டர் மேசன் அதாவது 3rd டிகிரி பட்டம் பெற்றார். ஒரே ஆண்டில் 3 நிலைகளையும் அடைந்தார். அமெரிக்க ரெவல்யூஷன் வார் அதாவது புரட்சி போரின் போது 1775 முதல் 83 வரை பல ஃப்ரீமேசன்கள் சகோதரர்கள் அவருடன் போரிட்டனர். போர்க்களத்தில் கூட மசானிக் சடங்குகள் நடத்தப்பட்டன. 1788 அலெக்சாண்ட்ரியா லாட்ஜ் நம்பர் 22வின் வர்ஷிப்ஃபுல் மாஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜார்ஜ் வாஷிங்டன். அப்போது அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேபிட்டல் அடிக்கல் மொசானிக் சடங்கு 1793 செப்டம்பர் 18 வாஷிங்டன் முழு மெசானிக் உடையில் US கேபிட்டல் கட்டிடத்தை அடிக்கல் நாட்டினார். இந்த சடங்கில் கான், செழிப்பு, வைன், மகிழ்ச்சி, ஆயில், அமைதி ஊற்றப்பட்டன. இது தொன்மையான மேசானிக் பாரம்பரியம். மேரிலாந்து மற்றும் வெர்ஜீனியா கிராண்ட் லாட்ஜ் உறுப்பினர்கள் அணிவகுப்பாக வந்தனர். இந்த நிகழ்வே வாஷிங்டன் DC ஃப்ரீமேசன்களால் கட்டப்பட்டது என்ற கோட்பாடின் அடிப்படையாக அமைந்தது. வாஷிங்டன் மெசானிக் ஏப்ரான். மார்க்கிஸ் டி லெஃபைட் பிரெஞ்சு மேசன் வாஷிங்டனுக்கு ஒரு சிறப்பு மெசானிக் ஏப்ரான் பரிசளித்தார். இதை லெஃபைட்டின் மனைவி தையல் போட்டார். இந்த ஏப்ரான் ஆல் சீயிங் ஐ, பீஹைவ், காம்பஸ் ஸ்கொயர் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஏப்ரான் இன்றும் பிலடெல்பியா மெசானிக் டெம்பிளில் பாதுகாக்கப்படுகிறது. வாஷிங்டன் தனது ஓவியங்களில் பலவற்றில் மேசானிக் சின்னங்களை சித்தரித்துள்ளார். அது அவரது பெருமிதத்தை காட்டுகிறது. வாஷிங்டன் DC நகர வடிவமைப்பின் ரகசியம். லான்ஃபோன். யார் இவர்? பியரே சார்லஸ் லாஃபன், பிரெஞ்சு அமெரிக்க கட்டிடக்கலை நிபுணர். புரட்சி போரில் வாஷிங்டனுடன் போரிட்டவர். 1791 ஜனாதிபதி வாஷிங்டனுடன் அவரை புதிய தலைநகரை வடிவமைக்க நியமித்தார். லான்ஃபோன் பாரிஸின் வெர்சைலேஸ், ரோமின் பரோக்யூ வடிவமைப்புகளை ஆதர்சமாக கொண்டார். விரிந்த பெருவழிகள் அதாவது அவென்யூஸ், வட்டமான சதுக்கங்கள், சர்க்கிள்ஸ் மற்றும் நேஷனல் மால் என்ற நீண்ட பசுமை பாதை இவையே லான்ஃபோன் திட்டத்தின் சிறப்புகள். கிரிட் பிளஸ் மூளைவிட்ட பாதை அதாவது டயகனல் பாதை. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு தெருக்கள் கிரிட். மாநிலங்களின் பெயரிலான மூலைவிட்ட டயகனல் அவென்யூஸ். 3 முக்கிய புள்ளிகள்: கேபிட்டல், ஒயிட் ஹவுஸ், வாஷிங்டன் மானுமெண்ட். இவை ஒரு ஃபெடரல் ட்ரையாங்கிளை உருவாக்குகின்றன. நேஷனல் மால் கேபிட்டலில் இருந்து லிங்கன் மெமோரியல் வரை 3.2 கிலோமீட்டர் நீண்ட பசுமை பாதை. அமெரிக்காவின் ஃப்ரண்ட் ஹால் என்றழைக்கப்படுகிறது. ஆண்ட்ரூ எலிகாட் லான்ஃபோன் திட்டத்தை நிறைவு செய்தவர். அவர் ஒரு அறியப்பட்ட ஃப்ரீமேசன் என்பது குறிப்பிடத்தக்கது. லான்ஃபோன் ஒரு ஃப்ரீமேசனா என்பதற்கு நேரடி ஆதாரம் இல்லை. எந்த லாட்ஜ் பதிவிலும் அவரது பெயர் இல்லை. ஆனால் அவர் ஃப்ரீமேசன்களான வாஷிங்டன், லெஃபயட், ஹாமில்டன் ஆகியோருடன் நெருங்கிய நட்பில் இருந்தார். DC வடிவமைப்பில் மெசானிக் சின்னங்கள் இருப்பதாக ஒரு கோட்பாடு உள்ளது. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் இதை ஐரோப்பிய பாரோக்யூ பாணி என்கிறார்கள். உண்மை என்னவெனில்
டிசியின் வடிவமைப்பு ரோம், பாரிஸ் நகரங்களின் தாக்கம் மெசோனிக் சதி என்று நிரூபிப்பது கடினம். பென்டாகிராம் தெருக்கள் உண்மையா? டிசியின் வரைபடத்தை மேலிருந்து பார்த்தால் ஒயிட் ஹவுஸுக்கு வடக்கே கனெக்டிகட் அவென்யூ, வெர்மாண்ட் அவென்யூ, கே ஸ்ட்ரீட், 16th ஸ்ட்ரீட், ரோட் ஐலாண்ட் அவென்யூ ஆகியவை ஒரு தலைகீழ் ஐங்கோணம், அதாவது இன்வெர்டட் பென்டாகிராம் உருவாக்குவதாக பலர் கூறுகின்றனர். இது சாத்தானிய சின்னம் என்று சதி கோட்பாட்டாளர்கள் வாதிடுகின்றனர். உண்மை என்னவெனில் ரோட் ஐலாண்ட் அவென்யூ முழுமையான ஐங்கோணத்தை நிறைவு செய்யவில்லை. மேலும் இந்த தெருக்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் கட்டப்பட்டவை. நகர வடிவமைப்பில் மூலைவிட்ட தெருக்கள் சாதாரணம். பாரிஸிலும் இதே அமைப்பு உள்ளது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வாஷிங்டன் மோனியூமெண்ட் ஏன் 555 அடி? வாஷிங்டன் மோனியூமெண்ட் 555 அடி 5½ அங்குலம் உயரமான ஒபிலிஸ்க் உலகின் மிக உயரமான கல் கட்டிடம். ஒபிலிஸ்க் வடிவம் பண்டைய எகிப்தில் தோன்றியது. சூரிய கடவுள் ராவின் சின்னம். ஃப்ரீமேசன்கள் எகிப்திய சின்னங்களை தங்கள் தத்துவத்தில் பயன்படுத்துவதால் இது மேசோனிக் செல்வாக்கின் சான்று என்கின்றனர் சிலர். அடிக்கல் 1848 நாட்டப்பட்டது. அப்போது கிராண்ட் லாட்ஜ் ஆஃப் டிசி நடத்திய மேசோனிக் சடங்கு பயன்படுத்தப்பட்டது. கட்டிடத்தின் உள்ளே 193 நினைவு கற்கள் உள்ளன. அவற்றில் பல மேசோனிக் லாட்ஜ்களால் பரிசளிக்கப்பட்டவை. ஹவுஸ் ஆஃப் டெம்பிள் 33 டிகிரி தலைமையகம் 1733 16th ஸ்ட்ரீட் நார்த் வெஸ்ட். ஸ்காட்டிஷ் ரைட் சதர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் தலைமையகம் 33 டிகிரி உச்சநிலை இங்கேயே வழங்கப்படுகிறது. டர்க்கியின் ஹாலிகார்னாசஸ் மசோலியம் மாதிரியில் கட்டப்பட்டது. உள்ளே 2 எகிப்தியன் ஸ்பிங்க்ஸ் சிலைகள், 33 அயானிக் தூண்கள், ஒவ்வொன்றும் 33 அடி உயரம். கருப்பு கிரானைட் தரையில் ஜோடியாக் சின்னங்கள் உள்ளன. ஆல்பர் பைக் ஸ்காட்டிஷ் ரைட்டின் மிக சக்தி வாய்ந்த கிராண்ட் கமாண்டர். அவரது சமாதி இந்த கட்டிடத்தில் உள்ளது. மற்ற மேசோனிக் தடயங்கள் யுஎஸ் கேபிட்டல், ஜார்ஜ் வாஷிங்டன் அப்போதீசிஸ், கேபிட்டல் டோம் உள்ளே உள்ளது. வாஷிங்டன் கடவுளாக மாறும் ஓவியம் மேசோனிக் தத்துவத்தின் மனிதன் தெய்வீகமாக உயரலாம் என்ற கருத்தின் அடிப்படையிலானது. லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், மினர்வா மொசைக், காம்பஸ் அண்ட் ஸ்கொயர் வடிவங்கள், நாலேஜ் இஸ் பவர் என்ற பொறிப்பு. ஜார்ஜ் வாஷிங்டன் மேசோனிக் நேஷனல் மெமோரியல், அலெக்சாண்ட்ரியா விர்ஜீனியாவில் 333 அடி உயர கோபுரம். ஏன்ஷியன்ட் எகிப்தியன் ஃபேரோஸ் லைட் ஹவுஸ் மாதிரியில் வடிவமைக்கப்பட்டது. ஃபெடரல் ட்ரையாங்கிள், கேபிட்டல், ஒயிட் ஹவுஸ், ஜெஃபர்சன் மெமோரியல் இணைக்கும் முக்கோணம். காம்பஸ் ஸ்கொயர் வடிவமா? டாலர் நோட்டின் ரகசியங்கள். $1 நோட்டில் மறைந்திருக்கும் சின்னங்கள் மேசோனிக் தொடர்பு உண்மையா? $1 நோட்டின் பின்புறத்தில் இடது வட்டம் ஒரு பெரிய பிரமிட், அதன் உச்சியில் ஒளிரும் முக்கோணத்தில் ஒரு கண். இது ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ். பிரமிட் 13 படிகள் கொண்டது. 13 மூல காலனிகளின் ஒரிஜினல் காலனி சின்னம்.
பிரமிடின் அடிப்பகுதியில் MDCCLXXVI ரோமன் எண்களில் 1776 சுதந்திரம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு. சதி கோட்பாடு கன்ஸ்பைரசி தியரி. இது ஃப்ரீமேஷன் இலுமினாட்டிகளின் சின்னம். உண்மை என்னவென்றால் இந்த சின்னம் 1782 கிரேட் சீலுக்காக வடிவமைக்கப்பட்டது. கிறித்துவ பாரம்பரியத்தின் கடவுளின் கண்காணிப்பு சின்னம். 13 என்ற மர்மயம். டாலர் நோட்டில் 13 பல முறை மறைந்துள்ளது. 13 நட்சத்திரங்கள், 13 கோடுகள், 13 அம்புகள், 13 ஆலிவ் இலைகள், 13 ஆலிவ் பழங்கள், 13 பிரமிட் படிகள். கிரேட் சீல் வடிவமைப்பாளர். கிரேட் சீல் 3 குழுக்களால் 6 ஆண்டுகள் வடிவமைக்கப்பட்டது. முதல் குழு பெஞ்சமின் பிராங்க்லின், அவர் ஒரு ஃப்ரீமேசன். தாமஸ் ஜெஃபர்சன், ஜான் ஆடம்ஸ். ஆனால் இவர்களின் வடிவமைப்பு நிராகரிக்கப்பட்டது. இறுதி வடிவமைப்பு சார்லஸ் தாம்சன், இவர் ஒரு காங்கிரஸ் செயலாளர். வில்லியம் பார்டன், இவர் ஃப்ரீமேசன்கள் அல்ல. ஐ ஆஃப் ப்ராவிடன்ஸ் சின்னம் ஃப்ரீமேசனரிக்கு முன்பே கிறித்துவ கலையில் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. ஃப்ரீமேசன்கள் இதை 1797 தான் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். சதி கோட்பாடுகள் வெர்சஸ் உண்மை. பிரபலமான நம்பிக்கைகளுக்கு வரலாற்றாளர்களின் பதில். ஃப்ரீமேசன்கள் அரசாங்கங்கள், வங்கிகள், ஊடகங்களை கட்டுப்படுத்தி நியூ வேர்ல்ட் ஆர்டரை நிறுவ முயல்கின்றனர் என்பது வாதம். உண்மை என்னவெனில் ஃப்ரீமேசனரி ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு அல்ல. ஒவ்வொரு கிராண்ட் லாட்ஜும் சுயாதீனமாக செயல்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. அமெரிக்காவில் 1960 40 லட்சம், 2024 வெறும் 10 லட்சமாக குறைந்துள்ளது. பெரும்பாலான லாட்ஜுகள் தொண்டு நிறுவனங்களாக செயல்படுகின்றன. சதி கோட்பாடு 2. இல்லுமினாட்டி இன்னும் இயங்குகிறது. இல்லுமினாட்டி கலைக்கப்பட்டது நாடகம். உண்மையில் ரகசியமாக உலக அரசியலை நடத்துகிறது. பாப் கலாச்சாரத்தில் சின்னங்களை வைக்கிறது என்பது வாதம். உண்மை என்னவெனில் பவேரியன் இல்லுமினாட்டி 1785 முழுமையாக கலைக்கப்பட்டது. உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாப் நட்சத்திரங்கள், பயோஸ், ஜேசி, இல்லுமினாட்டி சின்னங்கள் பயன்படுத்துவது மார்க்கெட்டிங் தந்திரம். சர்ச்சை ஈக்குவல் டு பப்ளிசிட்டி. எந்த நம்பகமான வரலாற்று ஆதாரமும் 1785க்கு பிறகு இல்லுமினாட்டி செயல்பட்டதாக நிரூபிக்கப்படவில்லை. உண்மையில் நிரூபிக்கப்பட்டவை. ஜார்ஜ் வாஷிங்டன் உட்பட 14 ஜனாதிபதிகள் ஃப்ரீமேசன்கள். இது வரலாற்று உண்மை. கேபிட்டல், வாஷிங்டன் மோனுமெண்ட் ஆகியவற்றில் அடிக்கல் நாட்டு விழாவில் மேசோனிக் சடங்குகள் நடத்தப்பட்டன. இது பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள். டிசியில் ஹவுஸ் ஆஃப் டெம்பிள், ஜார்ஜ் வாஷிங்டன் மெசோனிக் மெமோரியல் போன்ற மெசோனிக் கட்டிடங்கள் உள்ளன. இது பொது அணுகலுக்கு திறந்தவை. 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஃப்ரீமேசன்கள் அமெரிக்க அரசியலில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கு பெற்றிருந்தனர். இது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் ரகசிய உலக ஆதிக்கம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன் சதி கோட்பாடுகள் பிரபலம்? ரகசியம் ஈக்குவல் டு சந்தேகம். மூடிய கதவுகளுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்ற ஆவல் மனித இயல்பு. பேட்டர்ன் சீக்கிங் பிரெயின். மனித மூளை எங்கும் வடிவங்களை தேடுகிறது.
டிசி வரைபடத்தில் ஐங்கோணங்கள் காண்பதன் இதன் உதாரணம். பாப் கல்ச்சர். டான் பிரவுன் அவர்களின் த டாவின்சி கோட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டேமன் போன்ற புத்தகங்கள், திரைப்படங்கள் இந்த கதைகளை மேலும் பிரபலமாக்கின. உண்மையான செல்வாக்கு. ஃப்ரீமேசன்கள் வரலாற்றில் செல்வாக்கு பெற்றிருந்தது உண்மை. இதை மிகைப்படுத்தப்பட்டு உலக ஆதிக்கம் என்ற கதையாக மாறியது. இந்தியாவில் ஃப்ரீமேசனரி. பிரிட்டிஷ் ஆட்சியுடன் வந்த சகோதரத்துவம் இன்றும் தொடர்கிறது. 1730 இந்தியாவில் முதல் மேசோனிக் லாட்ஜ் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகாரிகள் கொண்டு வந்தனர். 1844 லார்ட்ஜ் ரைசிங் ஸ்டார் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா மும்பையில் நிறுவப்பட்டது. 1961 கிராண்ட் லாட்ஜ் ஆஃப் இந்தியா அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. இது சுதந்திர இந்தியாவின் சொந்த கிராண்ட் லாட்ஜ். இன்று இந்தியாவில் சுமார் 400க்கும் மேற்பட்ட லாட்ஜ்கள் 25,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் செயல்படுகிறது. புகழ்பெற்ற இந்திய ஃப்ரீமேசன்கள். மோதிலால் நேரு, ராஜாராம் மோகன் ராய், ஜாம்செட்ஜி டாடா, ரஞ்சித் சிங், ருத்யார்ட் கிப்ளிங். இந்தியாவில் மேசோனிக் கட்டிடங்கள். ஃப்ரீமேசன்ஸ் ஹால், நியூ டெல்லி. ஃப்ரீமேசன்ஸ் ஹால், சென்னை. ஃப்ரீமேசன்ஸ் ஹால், மும்பை. ஃப்ரீமேசன்ஸ் மொசானிக் டெம்பிள், கொல்கத்தா.